அடுத்ததா மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது? விநாயகர், மகான், இது ரெண்டுமே முக்கியம். துணை அல்லது துணைவியாரோட தேகாரைக்கும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சித்திரையில் இவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு வரக்கூடிய இடம் பல்லு, தொண்டை, முழுங்குற இடம், பல்லு, கழுத்து. அதனால் தேய்மானம், மயக்கம், வெர்டிகோ ப்ராப்ளம். இதில் கொஞ்சம் வெர்டிகோனா இஎன்டி வந்தால் தான் வரும். அதனால் கழுத்துலேருந்து தலையில் உள்ள உறுப்புகள் எல்லாம் கண்ணு, காது, மூக்கு, வாய், பல்லெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் அவங்க பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். நெக் எக்ஸசைஸ் பண்ணணும். மகரத்துக்கு வண்டியில் வித்தைகள் காட்டக்கூடாது. இல்லைன்னா உங்கள் வித்தையை வந்து மருத்துவமனையில் தான் பார்க்கணும். ஏன்னா அஷ்டமத்தில் கேது இருக்குது. அதனால் இந்த வீலிங் பண்ணுறேன், ஸ்கேட்டிங் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், படிக்கட்டில் ரஜினி ஸ்டைலில் இறங்கினேன்னா டக்குன்னு எங்காவது பல்லுகள் பேந்துடும். அதனால் பார்த்து நடக்கிறது, செருப்பு நல்லா கிரிப்பாக போட்டுக்கிறது, ஷூவை நல்லா கிரிப்பாக போட்டுக்கிறது. இந்த ஸ்டைலிஷ்கெல்லாம் வேணாம். கண்ணாடி தெரிலன்னா, கண்ணு தெரிலன்னா கண்ணாடி போட்டு சுற்றுறதெல்லாம் கூடாது. நல்ல நல்ல கிளாஸு, நல்ல சிஸ்டம். லேசர் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது. இந்த டைமில் கண்ணை போய் நோண்டக்கூடாது. கண்ணில் ஏதாவது உபத்திரம் இருந்தால் நல்ல மருத்துவர்கிட்ட 1 முறைக்கு 2 முறை போடும். மற்றபடி அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசியில் சிம்மம், அதுக்கு மகரம் வரும். மகரம் பெரிய ராசி. ரிஷபத்துக்கு எந்த பலமோ அந்த பலமா ஓகே எல்லாமே வருமா, எல்லாம் வரும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல், மனைவியாக இருந்தால் கணவனின் உடல். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. காதல் அமைப்பு கவனமாக பார்த்துக்கணும். இல்லைன்னா சங்கு ஊதிடும். புரிஞ்சுக்கணும். ஓகே சார். மகரத்தில் அதிகமான ஃபெயிலியர் ஆகக்கூடியது, அதிகமான தாடி வளர்க்கக்கூடியவன், அதிகமாக டாஸ்மாக்கு போகக்கூடியவெல்லாம் மகர ராசி. ஏன் பண்ணுவான்னா இவனே நோண்டும், இல்லை இவளே நோண்டுவான். ஸோ அந்த தம்பியாக இருக்கட்டும், அந்த பொண்ணாக இருக்கட்டும். முதலே செல்வி சொன்னார். ஸோ வெள்ளை கொடியெல்லாம் காட்டக்கூடாது காதலில். வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கும். எதுவாக இருந்தாலும் சரிடா, சாரிடா, சரி கண்ணு, சாரி கண்ணுன்னு போயிடு. ஓகே. உன் குடும்பம், உன் லவ் நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். ஏன்னா இந்த கிரகம் கெடுக்கும். ஓகே. நிறைய ஜோசியர் வந்து தெரியாது. இது வந்து மேட்ரு, சூட்சமம் பேர். இதை பார்த்துக்க. ஆனால் தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், அசையாமசையாக கிடைக்கும், வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, இன்டீரியர் பண்ணுறது. ஏற்கனவே ஒரு ஃபோன் இருக்கும், புது ஃபோனை திருப்பி ஒன்று வாங்குறது. எதுவாக இருந்தாலும் ஒன்றா ரெட்டிப்பு வாங்குறது. சும்மா ஒரு வாட்ச் இருக்கும், திருப்பி ஒன்று வாங்கிக்கிறது. வலது கையில் கட்டினா எப்படி இருக்கும்னு பேசி நிறைய நகைகள், வைரம் வாங்குறது. ஓகே. அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. பெண்களுக்கு அற்புதமான யோகம். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி இன்னும் 2 வருஷம் இருக்கார். எல்லாமே தைரியமாக பண்ணலாம். சுறுசுறுப்பு பங்கமெல்லாம் பார்த்துங்கள். சனியுடைய ராசி மகரம். ஸோ உடற்பயிற்சி அதிகமாக செய்யக்கூடியது மகரம் தான். சூப்பராக சொல்லியிருக்கீங்க சார்.